ஹாய் வியூவர்ஸ், எஸ்விஜிசி நியூ ஜென்ரேஷன் சேனல் மூலிமா மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மக்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் மற்றும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, முக்கியமான நமக்கு தேவைப்படக்கூடிய சான்றிதழ்களை எப்படி அப்லோட் பண்ணுறது, இபிஎஃப்டி எல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது, மக்களுக்கு முக்கியமாக இசேவை மூலயமா என்னென்னலாம் தகவல் தேவைப்படுமோ அந்த தகவல்களை வீட்டிலேருந்து எவ்வாறு நாம் ஈஸியாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் தான் நம்ம நியூ ஜென்ரேஷன் வீடியோ சேனல் மூலிமா நம்ம எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இப்போ அடுத்த அவேர்னஸ் எப்பயுமே இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி ஒரு நம்ம என்ன சொல்கிறது, லாஸ்ட் டேட் வரும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுங்கள், அவங்களோட டீட்டெயில்ஸ் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 14, 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஆதார்லேருந்து. ஸோ இந்த தகவலை உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்கணும், அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்ற வழிமுறையோடு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ மூலிமா இது வரைக்கும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணிக்கோங்க. இது எல்லாருமே பண்ணணுமானா உங்கள் ஆதார் நம்பர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் தகவல் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டிய முக்கியமான இதுதான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதார் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணுங்க அப்படின்றது தான் இதனோட நோக்கம். ஸோ இதுக்காக தான் கவர்மெண்ட்டும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு டைம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்டை ரீசப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் போதும். இவ்வளோ தான் இது. அதை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ பின்னாடி வருது உங்களுக்கு. அதே போல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ப்ளூ ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. இந்த குழந்தைகளும் 5 வயதுக்கு அப்புறமா மறுபடியும் இசேவை மையத்துக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா ஆதார் தகவல் மையத்துக்கோ சென்று நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரை அப்டேட் பண்ணிக்கணும். எவ்ரி 10 இயர்ஸ் எல்லா சிட்டிசன்ஸுமே ஆதார் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இப்போ கவர்மெண்ட் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த காஸ்ட்டுமே கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காஸ்ட்டுமே சார்ஜ் பண்ணல செப்டம்பர் 14 வரைக்கும். இன்கேஸ் செப்டம்பர் 14 அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணலாம். அது இன்னும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. இதே மாதிரி தான் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண சொல்லி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 6 மந்த் டைம் கொடுத்தாங்க, 1 இயர் டைம் கொடுத்தாங்க, அப்புறம் 500 சார்ஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் டைம் கொடுத்தாங்க, இப்போ 1000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1000 சார்ஜ் பண்ணி நிறைய பேரால பார்த்தீங்கன்னா இன்னமும் பேன் கார்டும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்டோர்ஸ்க்கு நிறைய பேர் என்னோட கஸ்டமர்ஸே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 டேஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியான வேலை, 5 மினிட்ஸில் முடிகிற வேலை தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா கஸ்டமர்ஸும் இருக்கட்டும், என்னோட சேனல்ஸ் வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். செப்டம்பர் 14 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஒர்க் தான். நீங்கள் உங்கள் வீட்லேயே உட்காந்து கூட ஒர்க் பண்ணலாம். ஆதாரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ எப்படி ஆதாரை பண்ணுறதுன்ற டீட்டெயில் நான் சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய அப்டேஷனாக இருக்கட்டும் கவர்மெண்ட் மூலிமா, மற்றபடி சான்றிதழ்கள் எப்படி பண்ணுறது, ஓட்டர் ஐடி, மற்றபடி பேன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணுறது எப்படின்ற அடுத்தடுத்த வீடியோக்களை நான் என்னோட சேனலில் போட்டுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆதார் வெப்சைட்குள்ளே போவோம். ஆதார் வெப்சைட்குள்ளே போயிட்டோம்னா ஆதார் அந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட்டே மை ஆதார்ன்ற வெப்சைட் தான் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடணும். கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மை ஆதார் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் நமக்கு, ஓகேங்களா. அதில் நாம் என்னென்னா அப்டேட் டெமோகிராபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆதாரோட நம்ம லிங்க் பேஜ் போகும். நம்ம லிங்க் பேஜ், ஆதாருக்கான லிங்க் பேஜ் போகும். அந்த ஆதார் லிங்க் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் கேட்கும். ஸோ அந்த லாகின் பட்டன் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்மளோட ஆதார் நம்பரை இன்சர்ட் பண்ண சொல்லும். அதில் நம்ம ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு, எப்பயுமே ஆதார் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆதார் நம்பரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரோபோட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கேப்சா கோடு. ஸோ அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓடிபி கேட்கும். ஓடிபி நம்ம மொபைல், எந்த மொபைல் நம்ம ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த மொபைலுக்கு தான் இந்த ஓடிபி வரும். ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேல் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட் வந்து லாஸ்ட் டேட் எப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷனும் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சர்வீஸ் ஃபார் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் வில் 14/9/2024 அதாவது செப்டம்பர் 2024 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே தான் நமக்கு ஃப்ரீ காஸ்ட். அதுக்கப்புறம் ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து பேன் கார்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் சார்ஜ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைம் இது யூஸ் பண்ணிக்கோங்க, லேட் பண்ண வேணாம். இன்னும் ஒரு 24 டேஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் நம்ம கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்ம அப்லோட் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்க்கு வந்து பேன் கார்டு மற்ற மார்க் ஷீட்ஸு பேங்க் பாஸ்புக் அந்த மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள போனது இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் ஆல்ரெடி ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் நமக்கு ஷோ பண்ண போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃப்ஸை நம்ம மறுபடியும் சப்மிட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி ஆதாரில் நம்மளோட டீட்டெயில்ஸ் என்ன இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் வெரிஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போங்க. இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது ராங்காக இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் ராங்காக இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணாதீங்க. போய் டைரெக்டாக வந்து கரெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கேட்குறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு இது எல்லாமே தான் நமக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் பட் மார்க் ஷீட்ஸாக இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்ஸ் கொடுத்த ஐ கார்டு அந்த மாதிரி நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இருக்கிற எம்பிக்குள்ளே இருக்கணும் 5 சைஸ். அது முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஜிபி அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்கிற ஐடியில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஐடி ப்ரூஃப்ஸ் நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஐடி ப்ரூஃப்ஸ் சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அட்ரஸ் உங்களுக்கு பட் இருந்தாலுமே அதே கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் என்னென்ன ப்ரூஃப் அப்லோடு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 2 ப்ரூஃபையும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு வாட்டி வேறு மாதிரி காட்டும். அந்த ப்ரூஃப் நீங்கள் எப்போ நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு இது வந்து இதுதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படிக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்டேட் போனால் எப்பயுமே நேம் வந்து 2 டைமுக்கு மேலே கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து எந்த ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி ஆதார் கார்டையும் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டோ அல்லது ஐயோட இதுவோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்றதுக்காக அதுக்காக தான் இதை கவர்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இதை அப்லோட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே போல் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இனி வரும் காலங்களில் நம்ம சேனல் மூலிமா அரசு துறையிலேருந்து எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் சரி அதனை உடனே உங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் எங்களோட கடமை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.